Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ பெற்றோராகிய நாம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த போதிலும் நமது பிள்ளைகளில் சிலர் கர்த்தரை விட்டு தூரம் போய்விடுவதை கண்டு வேதனைப்படுகிறோம். அவர்களது சிறு வயதாயிருக்கையில் அவர்களுக்கு வேதம் வாசிக்க கற்றுக் கொடுத்து ஜெபிக்க பழக்கிவிட்டு சபைக்கு செல்வதை வழக்கமாக்கி அவர்கள் மேல் அளவற்ற அன்பு செலுத்தி வந்திருந்த போதும் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளினால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு வழுவி போனது நமக்கு துயரத்தை தருகிறது. அவர்களுக்காக நாம் வருடக்கணக்கில் ஜெபித்தும் அவர்களிடம் ஒரு மாறுதலும் ஏற்படாமல் இன்னும் நிலைமை மோசமாவது வருத்தமளிக்கிறது. பொருளாசை, மாம்ச இச்சை, கேளிக்கைகள் போன்றவை அவர்களை குருட்டாக்கி விட்டிருப்பதை காணும் நாம் அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வராவிட்டால் அழிந்து விடுவார்களோ என்று எண்ணும் நிலைக்கு வருகிறோம். சில சமயம் இனி ஜெபிப்பதால் என்ன பிரயோஜனம் என நினைத்து ஜெபத்தையே விட்டுவிடும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என வேதம் கூறுகிறதல்லவா? அதற்கு அர்த்தம் நமது தேவன் உண்மையுள்ளவர் என்பதால் அவர் தம்மேல் நம்பிக்கை வைக்கும் பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார் என்பதே. நமது பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் அல்லது மருமக்கள்மார் வீட்டை விட்டு போய்விட்டாலோ அல்லது தவறான உறவுகளில் சிக்கிக் கொண்டாலோ அல்லது கர்த்தருக்கு நேரம் கொடுக்காமல் உலக வேலையில் மூழ்கி கிடந்தாலோ நாம் கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்ளுதல் அவசியம். அவர்களது தவறான தெரிந்து கொள்ளுதல் அல்லது அவர்களது தவறான சூழ்நிலைகள் நமக்கு வேதனை அளித்தாலும் அவர்களின் முடிவு என்னமா இருக்குமோ என நாம் கவலைப்பட தேவையில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையை வைத்து அவரிடம் நமது விண்ணப்பங்களை தொடர்ச்சியாய் ஏறெடுத்து நமது பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கும் அந்தகார சக்திகளிடமிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஆகவே நாமும் முழு நம்பிக்கையுடன் ஜெபித்து மற்றவர்களையும் அவர்களுக்காக ஜெபிக்க வைத்து ஜெயத்தை பெறுவோம். கர்த்தர் கிருபையால் ஒரு நாள் நமது பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்று மகிழும் நாள் வெகு சீக்கிரத்தில் வரும். ஜெபம். தேவனே, வழி தப்பி திரியும் என் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காக உம்மிடம் வருகிறேன். உமது வாக்குத்தத்தங்களை நம்பி பொறுமையுடன் காத்திருந்து அவர்களது மனம் திரும்புதலை காண கிருபை தாரும். அதுவரை அவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.